could try to play, but you're never gonna beat me. Look the other way, what I'm doing ain't easy. Bloody hands stained from me. Looking for change, looking for pain, pulling a mob, pushing a train. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாப் ஒன் பிசி யூடியூப் சேனல். ஹலோ கைஸ், அனைவருக்கும் வெல்கம் பேக். ஓகே, நம்ம வீடியோ போட்டு எவ்வளோ நாள் ஆச்சு. ஓகே, நம்ம இப்போ இன்னைக்கு நம்ம அதை பற்றி இதுக்கப்புறம் பேச விரும்பலை. பேசினே இருந்தால் அது ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கோம். நம்ம அதுக்குள்ளே போக விரும்பலை. நம்ம இன்றைக்கி வழக்கம் போல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்ன ஃப்ளிப்கார்ட்டுக்காரன் ரொம்ப ஏமாற்றிட்டாங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரியாது, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் என்ன ஃப்ளிப்கார்ட் எந்த அளவுக்கு ஏமாற்றிருக்கான், எந்த அளவுக்கு மோசமாக ஏமாற்றிருக்கான்னு. ஒரு பொருளை பேக் பண்ணலாம், ஆனால் இதுமாரி மோசமாலாம் பேக் பண்ணக்கூடாது. என்னென்னா, ஒரு பொருள் எனக்கு தான் ஆர்டர் போடுறேன், அது நீ பிரித்து பார்க்கணுன்னு எனக்கு ஒன்றும் அவசியமே இல்லை. நான் ஒரு பொருளை ஆர்டர் போட்டால் அது கரெக்டாக ஒரு பேக்கிங்கில் வரணும். எனக்கு அந்த ஒரு பேக்கிங்கே கரெக்டாக இல்லை. என்ன சொல்கிறது இவனுங்களே. சரி, ஓகே, நம்ம அதெல்லாம் அதை பற்றி கொஞ்சம் லாஸ்ட்டில் தெளிவாக பேசலாம். இப்போ வீடியோக்குள்ளே ட்ராவல் ஆகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து எனக்கு பொருள் வந்து 1 வீக் ஆகுது. 1 வீக் வந்தது கழிச்சு நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு அந்த பொருளை எடுத்து சரி இதுக்கப்புறம் வீடியோ போகணுன்ட்டு அன்பாக்சிங் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். ஓகே, வெளியே பார்க்க நல்லா பக்காவாக பாலப்பலன்னு தான் இருக்குது. என் பேர்லாம் போட்டு அட்ரஸ்லாம் போட்டு எல்லாம் தெளிவாக தான் வெடிச்சிருக்கான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெளியே பேக்கிங் குட். ஓகே, வெளியே எதுவும் பிரிச்சுக்காத அளவுக்கு செல்லோ டேப்லாம் போட்டு A to Z கரெக்டாக தான் கொடுத்துருக்கான். அது பிரச்சனையே இல்லை. நான் ஃபஸ்ட்டு எனக்கு ஷாக்கிங்கே எப்போ இருந்துச்சுன்னா, அதை கிழிச்சிட்டு உள்ளே போக சொல்ல எனக்கு ஷாக்கிங் அதிகமாக இருந்துச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பிளேட் போட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம். பார்க்க சொல்ல ஆர்டிஸ்ட் நல்லா தான் இருக்குது. இப்போ பார்த்துட்டே இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஃபஸ்ட்டு எல்லாமே பேப்பர்லாம் பிரித்து எடுத்துட்டேன். பிரித்து எடுத்ததுக்கப்புறம் உள்ளே பார்த்தா பாக்ஸ் கரெக்டாக ஏதோ நல்லா இருக்க மாரி தான் இருந்துச்சு. அப்போ எனக்கு ஒன்றும் தெரியல. சரி, ஓகே, எதுவும் கை வச்சிருக்க மாட்டானுங்க. நிறைய யூடியூப்பில் ஃபேக் வீடியோ போட்டு தான் இருக்காங்க ஃப்ளிப்கார்ட். நான் அப்புறம் நம்பலை. ஆனால் எனக்கு வர சொல்ல தான், அவனுக்கும் வர சொல்ல தான் அது தெரியும்ல. அது எனக்கு இப்போ தான் தெரியுது. ஓகே, அது யூசர் மேலெலாம் அதெல்லாம் உள்ளே தான் இருக்குது. இது வந்து என்னுடைய டீட்டெயில் A to Z நான் ஆர்டர் போட்டதுக்கான டீட்டெயில். அந்த பொருள் என்ன A to Z அதில் தெளிவாக கொடுத்துருக்கேன். சைடில் ஸ்க்ரீன்ஷாட்டில் போடுறேன், இல்லை உங்களுக்கு பேப்பரில் போடுறேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், நானும் பாக்ஸே பிரிக்கலை. அவனே பிரித்து உள்ளே பார்த்து வச்சுருக்கான். ஒரு 600 பொருள் குறும்பலாம் நீங்களே பிரித்து பார்த்து வச்சுருப்பீங்க. என்ன சொல்கிறதுனே தெரியல அவனுங்கள. ஏன்னா ஒரு பொருள் போடுறேன்னா அது எனக்கு தான் போடுறேன். உங்களுக்கு யாரும் நான் டெலிவரி பண்ணுறேன்னு யாரும் போடல. உள்ளே இருக்கிற பொருளை உங்களுக்கு திறந்து பார்க்கணும்னு அவசியமே இல்லை. யார் திறந்து பார்த்துருப்பாங்கன்னே தெரியல. எனக்கு தெரிஞ்சு டெலிவரி பண்ணுறவங்க தான் ஏன்னா பண்ணியிருந்தால் பண்ணிடுவோம். ஏன்னா ஆர்டர் போட்டால் பிரித்து பார்க்கணும்ல. நீங்கள் தான் டேப் போட்டிருப்பீங்க, அது உள்ளே பிரித்து பார்த்து. ஓகே, சரி, ஓகே, விடுங்க, அதெல்லாம் விட்டுருங்க. ஓகே, அதுக்குள்ளே என்னென்ன இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு ஆர்டர் பிடிச்சி நான் ப்ளெயினாக தான் ஆர்டர் போட்டேன். அப்புறம் அதுக்குள்ளே ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்துருந்தாங்க வாட்ஸ்அப் காலோட. அது என்னென்ன டைப் வச்சுருக்காங்க, அவங்களுடைய கம்பெனியோட டைப் வச்சு இந்த பிராண்ட்லாம் போட்டிருந்தானுங்க. சரி, ஓகே, அது எல்லாமே உங்களுக்கு சைடில் போட்டுறேன். அது மட்டும் இல்லாத கீழே எனக்கு ஒரு டேப் கொடுத்துட்றாங்க. அதில் நீங்கள் சரி டேப் வந்து நான் எனக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கொஞ்சம் லைட்டாக யோசிச்சு தான் இருந்தேன். அப்புறம் கடைசியில் ஆர்டிஸ்ட் வைக்க சொல்லி தான் தெரிஞ்சு அந்த டேப் எனக்கு எந்த இடத்துல யூஸ் ஆயிடுச்சுன்னு அது தெளிவாக உங்களுக்கு பேக்கில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இதோடைய நேம்லாம், பிராண்டோடைய நேம்லாம் போட்டு ஒரு சின்ன ஒரு பேப்பர் மாரி கொடுத்துறாங்க. அதுவும் உங்களுக்கு சைடில் போடுறேன். எப்படி இருக்குன்னு தெளிவாக பார்த்துக்கோங்க. இதில் ஒன்றும் இல்லைங்க, அதில் என் நேம் அட்ரஸ்லாம் இது வச்சு நான் அதில் என்ன பண்ண போகிறேன், அதெல்லாம் போட்டு வச்சுருக்கான். சரி, ஓகே, இங்கே அதுக்கப்புறம் காலி டப்பா அதை நம்ம குப்பையில் போடலாம். இது நம்மளுக்கு யூஸ் இல்லை. இந்த விசிட்டிங் கார்டு கொடுத்துருந்தாங்க. அந்த விசிட்டிங் கார்டில் என்னென்ன அந்த நம்ம அவங்க என்னென்ன கம்பெனியோட டைப் வச்சுருக்காங்களோ அந்த கம்பெனி போட்டு அதோடைய விசிட்டிங்லாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்மளும் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் ஓரமாக வச்சுருவோம். ஓகே, நம்ம இடத்துல வச்சுலாம், அதெல்லாம் நமக்கு இருக்க யூஸ் இல்லை. ஓகே, எனக்கு அதில் இருந்தது இந்த 3 பொருள், அப்புறம் 2 பேப்பர், அவ்வளோதான். ஒரு 2 விசிட்டிங் கார்டு, ஒரு பேப்பர் இருந்துச்சு. ஓகே, அதெல்லாம் பற்றி நான் பேசவில்லை. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம ஆர்டிஸ் அடாப்டரை பற்றி பேசலாம். ஓகே, அது கூட ஒரு USB கொடுத்து கேபிள் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஒன்று USB நம்ம ஆர்டிஸ்ட் ஒன்று கனெக்ட் பண்ணுறமே, அப்புறம் லேப்டாப் ஒன்று கனெக்ட் பண்ணிட்டு. ஆனால் ஒயருடைய குவாலிட்டி பார்த்தோன்னா சுத்தம் வேஸ்ட்டுங்க. ஏன்டா இந்த பொருள் ஒன்று பார்க்க ஏன்டா இந்த பொருளை ஆர்டர் போட்டோன்னு ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு மொக்கையாக இருந்தது. அந்த என்ன சொல்கிறது, அந்த அளவுக்கு குவாலிட்டி ரொம்ப மட்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா என்ன சொல்கிறதுனே தெரியல, சுத்தம் வேஸ்ட்டு. ஏன்னா நம்ம ஒரு பொருளை வாங்கணும்னா அது ஒரு குவாலிட்டி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம். அந்த ஒயரு தெரிஞ்சு ஒரு 2 மாதத்துலேயே அறந்துடும் போல். அந்த பிளாஸ்டிக்கில் அது ஃபீலே அது சரியில்லை. சரி, அதை மட்டும் தான் இது பண்ணலாம் பார்த்தா எனக்கு ஆனால் ப்ளெயினாக இருக்கிறது பிடிக்கும். ஆர்டிஸ்ட் லைட்டாக வெளியே தெரியுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நிறைய டிசைன்லாம் இருந்துச்சு. சரி, எனக்கு ப்ளெயினாக இருந்தால் ரொம்ப இதுமாரி பார்த்துட்டே எனக்கு பிடிச்சிச்சு. சரி, ஆனால் இதே ஆர்டர் போடலான்னு ஆர்டர் போட்டேன். ஆனால் இது எனக்கு எவனும் ரிட்டர்ன் பண்ணியிருக்கான் போல். அந்த ரிட்டர்ன் பண்ண பொருளை எனக்கு போட்டிருக்கான். அந்த பேப்பர் மேலே எவ்வளோ மண் இருந்துச்சு, அந்த டஸ்ட் இருந்துச்சு. நீங்கள் தெளிவாக கேமராவில் தெரியல. சரி, ஓகே, என்ன பண்ணுறது. அந்த டஸ்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கீங்க ரெகுலர் போட்டுருக்கேன். சரி, என்ன கேட்டுட்டு இது பிடிச்சிருந்துச்சி வச்சுட்டேன். ஆனால் ஆர்டிஸ்ட் மட்டும் ஒர்க்காக போயிருந்துச்சுன்னா அவனை வச்சு செஞ்சுட்ருக்கேன். ஓகே, அது என்னென்னு கடைசியில் பார்க்கலாம். அதை பற்றி நம்ம கடைசியாக பேச வேண்டியது நிறைய இருக்குது.
ப்ளைனா நெறைய நல்லா தான் இருந்துச்சு. ஆனா நெறைய ஸ்க்ராச்சஸ் இருந்துச்சு அந்த கண்ணாடி. நான் ஃபர்ஸ்ட்டு பார்த்தோனே பார்த்தேன். சரி மேல அந்த பேப்பர் தான் நம்மளுக்கு அப்படி இருக்குன்னு நெனச்சேன். கடைசில பார்த்தா நம்மளுக்கு அந்த கண்ணாடியே ரொம்ப ஸ்க்ராச்சஸோட தான் இருக்கு. என்ன சொல்றதுன்னே தெரியல இந்த ஃப்ளிப்கார்ட்காரன். இதுக்கப்புறம் அவன்கிட்ட ஆர்டர் போடலாமா? ஆர்டர் போட வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா நான் வழக்கமா அமேசான்ல ஆர்டர் போடவே மாட்டேன். ஏ டூ இசட் இதுவரைக்கும் நான் எல்லாம் போட்டது எல்லாமே ஃப்ளிப்கார்ட் தான். சரி அவன் மேல கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா இந்த வாட்டி அந்த நம்பிக்கைய சுத்தமா அவன் உடைச்சுட்டான். அந்த ஃப்ளிப்கார்ட்காரன். நெறைய பேர் சொல்லியிருக்கானுங்க. இது மாரிலாம் பண்ணுவான் நினைச்சு கூட பார்க்கல. சொல்லிக்கன்னா அந்த பிடிக்க சொல்லி அந்த ஒயிட் ஃபீல் அந்த குட் நல்லா இருக்கு. ஆனா நீங்க நினைச்சு கேட்கலாம் என்ன? என்னடா நீ ஒயிட் போட்டுட்ட நெறைய ஸ்க்ராச்சஸ் ஆகும். ஸ்க்ராச்சஸ் ஆகும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது சீக்கிரம் டஸ்ட் அடிஞ்சு லைட்டா இதுவாயிடும் சொன்னாங்க. அப்ப பார்க்கலான்னுட்டேன். இப்ப இந்த டேப் இருக்குன்னா இதுதான் நம்மளுக்கு அப்புறம் ஏன்னா 2 டேப் அவங்களே கட் பண்ணி தந்துரும். ஒரே டேப்ப 2ஆ கட் பண்ணி தந்துருவாங்க. ஒண்ணு மேல எண்டுலயும் இன்னொன்னுல எந்த எண்டுலயும் வச்சு டேப் ஒட்டுருங்க. ஏன்னு சொல்றேன்னா, இப்ப நம்ம ஹார்ட் உள்ள வைக்கிறோம்னா, இப்ப பாருங்க ஹார்ட் உள்ள வைக்கிறேன். உள்ள வைக்க சொல்ல நம்மளுக்கு அந்த அட்ஜஸ்ட்மென்ட் வந்து வச்சுட்டு லாக் பண்ண சொல்ல நம்மளுக்கு வந்து அந்த ஷேக்ன்றது இருக்கும். ஆனா நீங்க அந்த டேப் வச்சதுக்கு அப்புறம் அந்த ஷேக்ன்றது எனக்கு இல்ல. ஃபர்ஸ்ட் வச்சது சும்மா சாதாரணமா வச்சேன். ஷேக் நெறைய தெரிஞ்சுச்சு. என்னடா இது ஹார்ட் வச்சிருக்கும் ஷேக் தெரியும். அதுக்கப்புறம் டேப் போட்டு கவர் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு அந்த ஷேக்ன்றது பிரச்சனையே இல்ல. அப்புறம் நான் ஹார்ட் டிஸ்க் இன்செர்ட் பண்ணிட்டு இதில அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் லேப்டாப்ல இன்செர்ட் பண்ணோனே நம்மளுக்கு ப்ளூ கலர்ல லைட் பிளிங்க் ஆகுது. அவ்வளோதான். வேற ஒண்ணுமே அதுல பிளிங்க் ஆகல. சரி ப்ளூ இங்க நம்ம அதுக்கப்புறம் ஹார்ட் டிஸ்க் இன்செர்ட் பண்ண உடனே எனக்கு டிஸ்க் காட்ட ஆரம்பிச்சுச்சு. நானும் என்ன ப்ராப்ளம் பண்ணும்னு நெனச்சேன். ஆனா பிரச்சனை இல்ல. இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே எனக்கு உள்ள வந்த அடுத்த செகண்டே ஒரு 2 to 5 செகண்ட்ல எனக்கு டிஸ்க் காட்ட ஆரம்பிச்சுச்சு. ஏன்னா அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து ஒரு 10 ஆமா. ஒரு 3 டிஸ்க்கா நான் பிரிச்சு வச்சிருந்தேன். சரி ஓகே. நம்ம டிஸ்க்லேருந்து இப்ப அந்த டிஸ்க்குக்கு நம்ம ஃபைல காப்பி பண்ணி பார்ப்போம். அது என்கிட்ட கிட்டத்தட்ட அந்த ஃபைல் மட்டும் ஒரு 2 ஜிபி கிட்ட வரும். அந்த ஃபைலுக்கு காப்பி பண்ணி இப்ப நான் வந்து இந்த டிஸ்க்குக்கு பேஸ்ட் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட எனக்கு ஆவரேஜ் ஃபாஸ்ட் ஸ்பீடே எனக்கு 25-26 ஓகேவா? 25-26 ஃபாஸ்ட் ஸ்பீடே எனக்கு அவ்வளோதான். அப்லோடிங் ஸ்பீடே எனக்கு அவ்வளோதான் கிடைக்குது. ஆனா இந்த இது டவுன்லோட் ஸ்பீடு எப்பவுமே அதுக்கு அதிகமா தான் இருக்கும். ஆனா டவுன்லோட் ஸ்பீடு ஏன்னு செக் பண்ணலன்னா, எனக்கு ஏன் நான் டவுன்லோட் ஸ்பீட் செக் பண்ணேன்னா, சரி டவுன்லோட் ஸ்பீட் செக் பண்றதே வேஸ்ட்டு. ஏன்னா டவுன்லோட் ஸ்பீடு எப்பயுமே அந்த ஹார்ட் இந்த ஹார்ட் போட சொல்லி டவுன்லோட் ஸ்பீட் நம்மளுக்கு எப்பயுமே ஃபாஸ்ட்டா தான் இருக்கும். ஆனா நம்ம அப்லோட் ஸ்பீடு இதுலேருந்து நம்மளுக்கு அது காப்பி பண்ண சொல்ல கொஞ்சம் அப்லோட் ஸ்பீட் கொஞ்சம் அதிகமா இருக்கும். நான் அப்லோட் ஸ்பீட மட்டும் தான் செக் பண்ணேன். வேற எதுவும் நான் செக் பண்ணல. செக் பண்ணதில என்னன்னா, அது 25 எம்பிபிஎஸ் தான். 25 எம்பிபிஎஸ்க்கு மேல எனக்கு ஃபாஸ்ட்டே கிடைக்கல. 25 எம்பிபிஎஸ் மட்டும் தான் எனக்கு ஃபாஸ்ட் கிடைச்சுச்சு. ஆனா அதில சப்போர்ட் வந்து 400 எம்பிபிஎஸ் சப்போர்ட் எல்லாரும் போட்டுருந்தாங்க. அது அவ்வளோ பார்க்கல. சரி நம்மளுக்கு ஆர்டிஎஸ் அடாப்டர் மட்டும் கிடைச்சா போதுன்ட்டு ஆர்டர் ஒண்டி போட்டேன். ஆனா கடைசியில இப்படி நம்மள ஃப்ளிப்கார்ட்காரன் சொதப்புவான்னு நினைச்சு கூட பார்க்கல. அந்த பொருள் என்னன்னா, ஒரு பொருள் நம்ம ஆர்டர் போடுறோம்னா, அது பிரிச்சு பார்க்கக்கூடாது. சரி ஓகே பிரிச்சு பார்த்துட்டேன் ஓகே. அது ஏற்கனவே எனக்கு ரிட்டர்ன் போட்ட பொருளே திருப்பி எனக்கு இப்ப டெலிவரி பண்ணியிருக்கானுங்க போல. அது பார்க்க சொல்லி எனக்கு தெளிவா தெரிஞ்சுச்சு. யாரோ ரிட்டர்ன் போட்ட பொருள் தான் எனக்கு போட்டு வச்சிருக்காங்க. சரி ஓகே. ஆனா ஒர்க் ஆகுது. அது வரைக்கும் நல்ல விஷயம். ஆனா அவன் ஒண்டி கன்ஃபார்ம் ஒர்க் பண்ணாத ஏன்னா எரர் ஒண்டி காட்டிருந்துச்சு. சத்தியமா அவன செஞ்சுட்டு இருப்பேன் வச்சு. ஓகே எல்லாம் நன்மைக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு இதோடைய பிரைஸ் வந்து உங்களுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். இல்லன்னா உங்களுக்கு மேலேயே டைட்டில்ல போடுறேன். இல்லன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்லயே அப்லோட் பண்ணிடுறேன். இந்த பிரைஸ் எவ்வளோன்னு. எனக்கு தெரிஞ்சு இது கிட்டத்தட்ட ஒரு 600 சம்திங் கிட்ட வந்துருச்சு. ரூ. 5 சம்திங் என்னமோ வரும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்ல அதோடைய ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு சைட்ல போடுறேன். அத பார்த்துக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோல எல்லாமே ஏ டூ இசட் பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. டாடா, பை பை. அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்கள சந்திக்கின்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். தேங்க் யூ.